அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சையதி யா ரசூலல்லா உதுவியத்தி கல்லத் இல்லதி அதிருக்னே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹுவின் திருநாமங்களில் ஒன்று. அல் ரவுஃப், பொருள் அன்புள்ளவன், சாந்தமானவன் என்றும் பொருள்படும். அல் ரவுஃப், இரக்கமானவன், மென்மையுடன் கருணை காட்டுபவன். அவன் நமக்கு மெதுவாக எச்சரிக்கை செய்து தீயவற்றிலிருந்து தடுத்து நன்மையான அனைத்தையும் அறிவுறுத்துகிறான். அல் ரவுஃப், கருணையுடன் மன்னிப்பவன் என்று அர்த்தங்களை குறிக்கிறது. இம்மையிலும் மறுமையிலும் வெற்றிக்கான வழியை காட்டி கருணையுடன் தீயவற்றிலிருந்து தடுக்கிறான். அல்லாஹ் நம் நம்பிக்கையை ஒருபோதும் இழக்க செய்யாதிருக்க மாட்டான். அல் குர்ஆனில் அத்தியாயம் 2 207வது வசனத்தில் அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை நாடி தியாகம் செய்பவர்களுடன் அல்லாஹு இருக்கிறான். மேலும் அளவற்ற அன்புடையவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று அல் குர்ஆனில் வசனத்தில் வந்துள்ளது. அல்லாஹ் நபியையும் கஷ்ட காலத்தில் பின்பற்றிய முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் மன்னித்தான். அவர்களில் ஒரு பிரிவினர் தடுமாறத் தொடங்கிய பின்னரும் மன்னித்து அருள் புரிந்தான். நிச்சயமாக அல்லாஹ் கருணையும் கிருபையும் உடையவனாக இருக்கிறான் என்று அல் குர்ஆனில் அத்தியாயம் 9 117வது வசனத்தில் வந்துள்ளது. அல் ரவுஃப் என்று 15 தடவை ஓதி நீதிபதியிடம் சென்று அநீதி செய்யப்பட்டவனுக்காக பரிந்துரைத்தால் அவன் விடுதலை அடைவான். யா ரவுஃப் என்று அதிகமாக ஓதுபவரின் மீதும் அவர்கள் மக்கள் மீதும் படைப்புகள் அனைத்தும் அன்புள்ளவர்களாக ஆகிவிடுவார்கள். நம் கோபம் தணிய, பிறர் நம்மீது கொண்டுள்ள கோபம் தணிய ஸலவாத் 10 தடவை ஓதிய பிறகு யா ரவுஃப் என்று 10 தடவை ஓதி வந்தால் கோபம் அகன்றுவிடும். இவ்வாறு அல்லாஹ்வின் திருநாமங்களின் பொருளுணர்ந்து துவா செய்து பயனடையலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.